Taste the Daily. ஆளுகிற அரசு தொழில்துறை சார்ந்த நிறுவனங்களை எப்படி நடத்தி கொண்டிருக்கிறது, எப்படிப்பட்ட பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகிறார்கள் என்பது குறித்து கடலூர் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் தலைவர் துரைராஜிடம் தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் களத்தில் இருந்து நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணத்தினுடைய 5வது நாளாக கடலூர் வடக்கு மாவட்ட கழகத்தின் சார்பிலே இன்றைக்கு இங்கு இருக்கக்கூடிய சேம்பர் ஆஃப் காமர்ஸ், அதே போன்று சிறு குறு நடுத்தர தொழிற்சங்கங்கள், விவசாய அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள், பல்வேறு தொழில் நிறுவனங்களைச் சேர்ந்தவர்களுக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களோடு இங்கு ஒரு கலந்துரையாடல் கூட்டம் வைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு கோரிக்கை மனுக்களை பொதுச் செயலாளர் வழங்கவிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸினுடைய தலைவர் நம்மோடு இணைகிறார். ஆளுகிற அரசு இன்றைக்கு இந்த தொழில்துறை சார்ந்த நிறுவனங்கள் எப்படி நடத்தி கொண்டிருக்கிறது, எப்படிப்பட்ட பல்வேறு இன்னல்களுக்கு அவர்கள் ஆளாகி இருக்கிறார்கள், பல்வேறு கோரிக்கைகளை மனுக்களாக வழங்கவிருக்கிறார்கள். சார், என்னென்ன மாதிரி உங்களுக்கு பிரச்சனை இஷ்யூஸ்ன்றதுக்கு முன்னாடி, அதாவது இந்த வாட்டி போன வாட்டியும் சரி இந்த வாட்டியும் சரி எல்லா இதுலயும் நாங்க தொழிற்சங்கங்கள், நாங்க வர்த்தக சங்கம், ஜென்ரலா பாத்தீங்கன்னா திராவிட கட்சிகளுக்கு தான் எல்லாமே முன்னுரிமை கொடுத்து மக்களும் சரி நாங்களும் சரி வர்த்தகர்களும் சரி ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு பெரிய இது தொழிற்சாலைகள் எங்க ஊர்ல வரணும். எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா பாப்புலேஷன், கடலூர்ல பாப்புலேஷன் இங்க படிச்சு இங்க வளர்ந்து இங்க வர பையன், இங்க பிறந்து இங்க படிச்சு வர பையன் இங்க இருந்து வெளி மாவட்டத்துக்கோ இல்ல வெளி மாநிலத்துக்கோ போய் வியாபாரத்துக்கோ இல்ல வேலை வாய்ப்புக்கோ போற சூழ்நிலை உருவாகுது. ஸோ எங்களோட முதற்கட்ட இது தொழிற்சாலைகள். ஒரு வாட்டியும் அண்ணனும் போன வாட்டி இந்த இன்வெஸ்டர்ஸ் மீட் போட்டாங்க. இன்வெஸ்டர்ஸ் மீட் அவங்க இதுல இருக்கக்குள்ள போட்டாங்க, பெரிய பெரிய லெவல்ல போட்டாங்க. பட் என்னன்னா சென்னை கோயம்புத்தூர் மாதிரி ஏரியாவுக்கு தான் அது போகுது. எங்களோட ரிக்வெஸ்ட் கடலூர்ல தொழிற்சாலைகளை கொண்டாடணும். எங்க ஊர்ல பிறந்து எங்க ஊர்ல வளர்ற பையன் என் ஊர்லயே வேலைக்கு சேர்ந்து இங்கேயே வாழ்வாதாரத்தை பார்க்கணுன்றதான் எங்களோட முதலாய கோரிக்கை. அதாவது இங்க இருந்து புனரமைச்சு வெளியில போனா கடலூரோட பாப்புலேஷன் பாத்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆயிட்டே போகுது. இங்க பிறக்கிறாங்க, இங்க வளர்றாங்க, இங்க படிக்கிறாங்க, வேலைக்கு வெளியில போறாங்க. ஸோ இதை ஃபர்ஸ்ட் எங்களோட முதல் கோரிக்கை, தொழிற்சாலைகளை இந்த மாதிரி ஊருக்கு கொண்டாங்க. இங்க காலேஜஸ் நிறைய இருக்கு, மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு, அக்ரிகல்ச்சர் காலேஜ் இருக்கு, இன்ஜினியரிங் காலேஜஸ் நிறைய இருக்கு. இங்க படிச்சுட்டு வேலைக்கு இங்க கிடைக்க மாட்டேங்குது. இதுதான் எங்களோட முதலாய கோரிக்கை. ரெண்டாவது வரி விதிப்பு எங்க கட்டுக்கோப்பு. அதாவது இன்னைக்கு வியாபாரம் பண்ணி வீட்டுக்கு எதையும் கொண்டாட முடியல, அதை தாண்டி வெளியில போகுது. ஸோ இந்த வரி விதிப்பை கண்டிப்பாக பரிசீலிக்கப்பட வேண்டும். தொழில் வரி மற்றும் கேளிக்கை வரி மற்றும் முனிசிபல் கார்பரேஷன் டாக்ஸஸ் அதை கண்டிப்பாக எங்க கைக்குள்ளார இருக்கிற மாதிரி கொண்டாந்தாதான் நாங்க இன்னும் நிறைய. நாங்க போன இந்த நிதியாண்டு பாத்தீங்கன்னா 27% ஜிஎஸ்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்திருக்கோம். எங்களால முடிஞ்சது, வியாபாரிகளா எங்களால முடிஞ்சது டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்திருக்கோம். அந்த டாக்ஸ் நாங்க 27% இன்க்ரீஸ் பண்ணதுக்கு எங்களுக்கு வரி விதிப்பை பண்ணா இன்னும் நாங்க அது ஒரு 50% டாக்ஸேஷனை நாங்க கொண்டாட முடியும். ஸோ எங்களோட எல்லாருடைய வர்த்தக சங்கங்கள் எல்லாத்தோட தாழ்மையான வேண்டுகோள், நாங்க நம்பிக்கை வச்சு வரோம். எங்க நம்பிக்கையை எங்க ஊர்ல நாங்க இருந்து சிறப்பா பயனடைந்து இந்த ஊர்ல இருந்து, நாங்க பிறந்த ஊர்ல இருந்து பெரிய தொழிற்சாலைகள் அமைக்க எங்களுக்கு உறுதுணையாக நிற்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. சார், இப்ப கடலூர் மாவட்டம் பாத்தீங்கன்னா முக்கியமா முந்திரி தொழில் ஒரு முக்கியமான தொழிலா இருக்கு. அதே மாதிரி பலா விவசாயம் ஒரு இதுவா இருக்கு. அது சார்ந்த தொழில் நிறுவனங்கள், அதுக்காக அரசு என்ன மாதிரி அறிவிப்புகள் வேணும்னு நீங்க என்ன கோரிக்கை? போன வாட்டி அண்ணன் போர்ட், கடலூர்ல பிஷரிஸ் ஒரு முக்கியமான போர்ட்டை கொண்டாந்தாங்க போன வாட்டி. அது இன்னும் முழுமை அடைந்து இன்னும் முழு நிலைமைக்கு வரல. அது வந்துருச்சுன்னா பிஷிங் வில்லேஜஸ் பெருசா லாபம் அடைவாங்க. ஏன்னா எங்களுக்கு 86 கிலோமீட்டர் கோஸ்ட் லைன் இருக்கு. ஸோ அவங்க இது அடைவாங்க. ரெண்டாவது முந்திரி வியாபாரிகளுக்கு SEZ zone, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் கிரியேட் பண்ணா டாக்ஸ் ரிபேட் வரும். ஏன்னா நிறைய எக்ஸ்போர்ட் ஆகுது, டாக்ஸ் ரிபேட் வரும். ஸோ டாக்ஸ் ரிபேட் வர்றதுக்கும்
ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் கடலூரில் ஒரு 2வது வரணுன்றது எங்களோட கருத்து, தாழ்மையான கருத்து. அதாவது இந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸுடைய அந்த தலைவருடைய கோரிக்கை ஒட்டுமொத்தமாக அந்த தொழில் நிறுவனங்களை சார்ந்திருக்கக்கூடிய அவர்களுடைய கோரிக்கை என்னவென்றால், கடலூர் மாவட்டம் என்பது மிகப்பெரிய ஒரு தொழில் நிறுவனமாக கொண்டு வருவதற்கான அனைத்து முயற்சிகளையும் ஏற்கனவே நாங்கள் கோரிக்கைகளாக வைத்திருக்கிறோம். ஆளுகிற அரசு அதை முனைப்பு காட்ட வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் இங்கு இருக்கக்கூடிய பலா மற்றும் முந்திரி சார்ந்த தொழில் நிறுவனங்கள் அதனை மேம்படுத்துவதற்கான அந்த நிலைகளை எல்லாம் கொண்டு வர வேண்டும். கடல் சார்ந்து மீனவர்களுடைய அந்த வாழ்வாதாரத்தை பாதிக்காத அளவிற்கு பல்வேறு முன்னெடுப்புகளை எடுக்க வேண்டும். குறிப்பாக இந்த வரி விதிப்பு என்பது மிக ஒரு சுமையாக இருக்கிறது. அதை கருத்தில் கொண்டு அதனை வியாபாரிகளுக்கு சரியான முறையில் செய்து கொடுத்தால் இன்னும் நாங்கள் வளர்ச்சியை காண முடியும் என்கிற கோரிக்கைகள் எல்லாம் அவர்கள் வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஈஸ்வரமூர்த்தியுடன் ஜெயக்குமார்.